2024 என்ன நடக்க போகுது, எப்படி நடக்கும், உலக நாடுகளுக்கு இடையே ஒரு ஐக்கியம் வருமா அப்படிங்கிறத யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்ன விக்கி இப்படி அடிச்சு சொல்றியே, ஏதாவது ஸ்பெஷலா இந்த 2024 அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். 50 நாடுகள், 50க்கும் அதிகமான நாடுகளில் இந்த வருடம் அதாவது 2024 எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. நம்ம உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கல்ல, அதில் 4ல் ஒரு பர்சன் கண்டிப்பாக ஓட்டு போட போகிறாங்க. கிட்டத்தட்ட 200 கோடி பேர் ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல் ரொம்ப ஷாக்கிங்கானது தான். இது கூடவே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. நிறைய அரசியல்வாதிகள் அடுத்த எலெக்ஷனை வச்சு தான் 2024க்கு பிறகு வரக்கூடிய எலெக்ஷனை தீர்மானிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் சூப்பர் பவர்ஸ், இந்த உலகத்தில் அதிக ஜனத்தொகை கொண்ட நாடு அப்படின்னு சொல்கிற பல நாடுகள்லையும், பல சூப்பர் பவர்ஸ் நாடுகள்லையும் எலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது. அப்படின்னா 2024 பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம்ல. ஒரு 6லேருந்து 8 நாடுகள் எலெக்ஷன் எப்படி நடக்க போகுது அப்படின்னும், எந்த மாதிரி முக்கியமான எலெக்ஷன் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது கூடவே என்னென்ன ஃபேக்டர்ஸ் இந்த எலெக்ஷனை ரொம்ப பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான, ரொம்ப தேவைப்படக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 2024 எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுக்கு எலெக்ஷன் இருக்கேடா விக்கி அப்படின்னு சொன்னால் ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இல்லை ரஷ்யாவுக்கு எலெக்ஷன் இருக்கே, ஆமால. இல்லை அமெரிக்காவில் எலெக்ஷன் இருக்கே, ஆமால. இல்லை பாகிஸ்தானில் எலெக்ஷன் இருக்கே, ஆமா. இந்தோனேஷியாவில் ஆமா, ஆப்பிரிக்க நாடுகளில் ஆமா. இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா இப்படின்னு சொல்ற பல நாடுகள் இந்த 2024க்காக காத்திருந்தாங்க. இப்படி ஒரு வருடம் வரலாற்றிலேயே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு மனிதர்கள், அவ்வளவு நாடுகளில் ஒரே மாதிரியான எலெக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது தான். சரி, இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடி, இப்போ கூகுள் ஜெமினி வந்துருச்சு, கூகுள் பாட் வந்துருச்சு, இல்லை மைக்ரோசாஃப்ட்டுக்கு பல விதமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் வந்துருச்சு. இது எல்லாம் சேர்ந்து எது உண்மையான இன்ஃபர்மேஷன், எது மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அளவுக்கு தெரியாமல் நம்ம இன்டர்நெட்டில் உலாவி கொண்டு இருக்கிறோம். சில வீடியோக்கள் பார்க்கும்போது I am not Morgan Freeman. And what you see is not real. Well, at least in contemporary terms, it is not. இவராயா இப்படி அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வீடியோ அது டீப் ஃபேக் வீடியோயா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எலெக்ஷனை ரொம்ப பெரிய அளவில் பைபாஸ் பண்றது, இல்லாட்டி அந்த ரிசல்ட்டை மாற்றுவது அப்படிங்கிறது மேனிபுலேஷன்ஸ் தான். எலெக்ஷன்ல நானும் என் கட்சியும் ஜெயிக்கணும், நான் முதல் மந்திரியா வரணும். இது நடக்குமா நடக்காதான்னு நீங்க தான் சொல்லணும். வழியாத்தா நடக்கும் போடா, இது போதும் வழியா. அவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் உங்களுக்கு நல்லது செஞ்சார், இவர் கெட்டது செஞ்சார் அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் மக்கள் மனதில் எப்படி பதிய வைக்கப்படுது, அதை பொறுத்து எலெக்ஷனுடைய ரிசல்ட் மாறலாம். அது இல்லாம மனிதர்கள் கொஞ்சம் யோசிச்சு அவங்களுடைய ஓட்டுகளை கேஸ்ட் பண்ணுவாங்க. அமெரிக்காவினுடைய முன்னாள் எலெக்ஷன்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் ஃபேக் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய அளவில் பெருசாக பேசப்பட்டிருந்தது. அதுவும் இல்லாமல் ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க, ஏங்க ட்ரம்ப் அவர்கள் ஜெயித்தது, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயித்ததே ரஷ்யாவினுடைய ஹேக்கர்ஸ்னுடைய உதவியுடன் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அந்த வழக்கில் நிறைய பெரிய விசாரணை எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ இதே மாதிரி ஹேக்கர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பேக்டை உலகெங்கிலும் நடக்கக்கூடிய எலெக்ஷனை இம்பேக்ட் பண்ணலாம். அடுத்ததாக இருக்கக்கூடியது கிளைமேட் சேஞ்ச், கொரோனா வைரஸ். கிளைமேட் சேஞ்சும் கொரோனா வைரஸும் இம்பேக்டை ஏற்படுத்துமா விக்கி அப்படின்னு கேட்டால் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் 2023 வரை எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 2023 நவம்பர் டிசம்பரில் பெருவெள்ளம் வந்துருச்சு. கிளைமேட் சேஞ்ச் காரணமாக பெரிய மழை பொழிந்து விட்டது. அங்கே யார் நல்லாட்சி செய்கிறாங்க, யார் எப்படி மக்களுக்கு உதவுகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து என்டையர் கான்செப்ட், அந்த எலெக்ஷனே மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்தது. இதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஒவ்வொரு நாட்டிலையும் தனித்தனியாக அதனுடைய இம்பேக்டை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ கிளைமேட் சேஞ்சும் இந்த எலெக்ஷனுக்கு ஒரு காரணமாக மாறலாம், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கான ஒரு காரணமாக மாறலாம். அடுத்ததாக இருப்பது கொரோனா வைரஸ். கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கோடி மனிதர்களை கொன்னுருச்சுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த கொரோனா வைரஸுக்கு பிறகு நடக்கக்கூடிய மிக முக்கியமான எலெக்ஷன்னா அது 2024 எலெக்ஷன் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியாவே நீங்கள் எடுத்து பாருங்களேன். 2014, 2019 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சா? 2024. இந்த 2019க்கும் இந்த 2024க்கும் இடையில தான் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. அப்போ அதனால் ஏற்பட்ட இம்பேக்ட், தொழில் பிரச்சனைகள், நிறைய ஜாப் லாஸ் அப்படிங்கிறது, அதுவும் எலெக்ஷன் ரிசல்ட்டை பாதிக்குமா பாதிக்காதா? இது எதுவுமே இல்லாமல் இந்த 2019-24க்குள்ள இடையில் ஏற்பட்ட போர் அப்படிங்கிறது, அதுவும் 2 போர், ஒன்று ரஷ்யா உக்ரைன் போர், இன்னொன்று இஸ்ரேல் காசா போர் அப்படிங்கிறது. அப்போ இவ்வளவு எக்ஸ்டர்னல்
எக்ஸ்டர்னல் இம்பேக்ட் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பாதிக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுக்கு பிறகு இந்த 2024 ஆட்சி அமைப்பது யார், அவங்க எப்படி ஆட்சி அமைக்க போகிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை எதிர்த்து எப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் போராட போகிறாங்க, எப்படி அதை யூஸ் பண்ண போகிறாங்க, இப்படிங்கிறது எல்லாமே இங்கே நம்ம கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம். சரி, முதல் நாடாக எந்த நாட்டினுடைய எலெக்ஷனை பற்றி பேசலாம்? ரஷ்யாவை பற்றி பேசிடுவோமா? ரஷ்யா 2024 அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் அடுத்த தேர்தலையும் நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி அவருக்கு எதிராக ரஷ்யாவினுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சார்ந்த ஒரு நபரை நிப்பாட்டியிருக்காங்க. 2004 புட்டின் அவர்கள் கூட மோதி தோற்றவர் தான். பட் ஆஸ் யூஷுவல் புட்டின் அவர்கள் தான் அங்கே ஜெயிப்பாங்க. அது ஒரு சர்வாதிகார ஆட்சி தான். எனவே அங்கே எலெக்ஷனை பற்றி பெருசாக பேசலனாலும் 2024 மார்ச் 17 ரஷ்யாவிலும் அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. முதல் நாடு. இரண்டாவது நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாங்க. உலகத்திலேயே ஜனத்தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான். உலகத்திலேயே ஜனநாயகம் அப்படிங்கிறது அதிகமாக போற்றப்படக்கூடியதும் இந்தியாவில் தான். அப்போ இந்த இரண்டும் ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது. எவ்வளோ பெரிய விஷயம்! உலகத்துக்கு இது பெரிய விஷயம்தான், நமக்கும் இது பெரிய விஷயம்தான். 2014 2019 பிஜேபி ஆட்சி அரசாங்கம் அப்படின்னு சொல்லி 2024 ஆட்சி மாற்றம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்ற ஒரு எதிர்பார்ப்புடன் I.N. புள்ளி வச்ச இந்திய கூட்டணி ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகள் ஒரு கூட்டணியாகவும் ஒரு சில கட்சிகள் சேர்ந்து அந்த கூட்டணிகளுக்கு எதிராக நின்று அப்படின்னு சொல்ற அதே ஒரு டேர்ம்ல நம்ம இந்திய எலெக்ஷனும் நடக்க போகுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2024 எலெக்ஷன் ரிசல்ட் இந்தியாவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் எதிர்காலத்துக்கு தேவையான எலெக்ஷனாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்ததா எந்த நாட்டுக்கு எலெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானப்பா. பாகிஸ்தான்லையும் 2024 February 8 எலெக்ஷன் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இம்ரான்கான் அவர்கள் இந்த எலெக்ஷனை நிற்க முடியுமா? நிற்க முடியாது. ஏன்னா அவரை கோர்ட்டில் அவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு அவர் இப்போ தண்டனையில் இருக்கார். அப்போ இம்ரான்கான் அவர்கள் இல்லாமல் நவாஸ் ஷெரீஃப், ஷெபாஸ் ஷெரீஃப் அப்படின்னு சொல்லி ஷெரீஃப் அந்த பிரதர்ஸ் அவங்க இந்த எலெக்ஷனை முன்னெடுத்து செல்ல போகிறார்கள் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் பல சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ எலெக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கும் யாருக்கும் பதில் தெரியாது. பட் இந்த எலெக்ஷன் பாகிஸ்தானுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஒன்று, சீனாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பாகிஸ்தானில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல் தான். அடுத்ததாக அங்கே பட்ஜெட் இல்லை, எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது இருக்குது. நாலாவதாக ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய இனக்குழுக்கள் போராடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பாகிஸ்தானே வேணாம், பாகிஸ்தானை விட்டு நாங்கள் வெளியில் வந்துடுறோம்ப்பா, எங்களை எப்படியாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பாகிஸ்தானில் இருக்குது. அது கூடவே எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. அடுத்ததா இந்தோனேஷியா. வேர்ல்டு 3rd லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தோனேஷியாவை. அந்த இந்தோனேஷியாவில் February 14 எலெக்ஷன் நடக்க போகுது. முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷனாக இந்த இந்தோனேஷியா எலெக்ஷனை பார்க்குறாங்க. இந்தோனேஷியா எலெக்ஷனும் நம்ம எலெக்ஷன் மாதிரி தான். 2014 2019 ஒரே ஆட்சி தான். ஸோ 2024 ஆட்சி மாற்றம் இருக்குமா இல்லையா, இந்தோனேஷியா சீனா உறவு, தென்சீன கடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே இந்த இந்தோனேஷியா எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா அமெரிக்காப்பா. அமெரிக்காவிலும் 2024 தேர்தல் இருக்குது. ஜோ பைடன் அவர்களுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், இல்லை அடுத்ததாக யாரு அப்படிங்கிற பெரும் பிரச்சனை. அமெரிக்காவினுடைய எதிர்காலம், ரஷ்யா உக்ரைன் போரினுடைய வெற்றி யாருக்கு சொந்தம் அதை பொறுத்தும், இஸ்ரேல் ஹமாஸ் போரினுடைய வெற்றி யாருக்கு சொந்தம் அதை பொறுத்தும் இந்த அமெரிக்க எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது மாறலாம். இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் எக்ஸ்டர்னலாக அமெரிக்காவினுடைய எலெக்ஷனை பைபாஸ் பண்ணலான்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஸ்இன்ஃபர்மேஷன், மக்களை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அமெரிக்காவினுடைய 2024 தேர்தலும் ரொம்ப குரூஷியலான தேர்தல் அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்கிட முடியுதா? அமெரிக்காவுக்கு இப்போ நிறைய சிக்கல். ஒன்று, இஸ்ரேலுக்கு உதவணும், இன்னொன்று உக்ரைனுக்கு உதவணும். ஆனால் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபை சொல்கிறாங்க இல்லை, நம்மகிட்ட பணம் இல்லை, நம்மகிட்ட போதுமான அளவுக்கு வெப்பன் இல்லை, ஈவன் பேட்ரியாட் மிசைல் கூட ஜப்பான் இப்போ அமெரிக்காவுக்கு கடன் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு அமெரிக்காவினுடைய நிலைமை. ஸோ 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் வாழ்வா சாவா போராட்டம் அப்படிங்கிறது தான். அடுத்ததா துருக்கியிலையும் லோக்கல் எலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு மார்ச் 2024. அடுத்ததா யூகே தான். என்ன விக்கி, உக்ரைன் ரஷ்யா போரில் அமெரிக்கா மற்றும் யூகேலாம் பெரிய அளவில் உதவி செஞ்சாங்களே, அங்கெல்லாமல் ஆட்சி மாற்றம் இல்லாட்டி எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் வருதியா? அதனால தானே சொல்கிறேன் 2024 ரொம்ப ஸ்பெஷலான வருடம் அப்படின்னு சொல்லி. ஸோ யூகேலையும் எலெக்ஷன் இருக்குது. ரிஷி சுனாக் அவர்களுடைய பார்ட்டி, அவங்களுக்கும் இது வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டம் தான். அடுத்ததாக பங்களாதேஷ். பங்களாதேஷ்லேயும் இப்போ ஒரு ஜெனரல் எலெக்ஷன் அப்படிங்கிறது January 7 நடைபெற போகிறது. ஆல்ரெடி பங்களாதேஷில் நிறைய பிரச்சனைகள், எதிர்க்கட்சி தலைவர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. பூட்டானில் எலெக்ஷன் இருக்குது, கம்போடியாவில் எலெக்ஷன் இருக்குது.
இந்தோனேஷியாவில் இருக்குது, ஈரானில் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஈரானில் இருக்குது, மங்கோலியாவில் பாராளுமன்ற எலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது, சவுத் கொரியன் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் அப்படிங்கிறது 10 ஏப்ரல் 2024, ஸ்ரீலங்காவினுடைய பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது, அடுத்தா பாகிஸ்தான் எலெக்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், தைவான்லையும் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் இருக்குது. ஸோ தைவானில் எலெக்ஷன் இருக்குது 2024 ஜனவரி மாதம். எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த எலெக்ஷன் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம டிபி ட்ரூப்ஸ் எல்லாருக்கும் தெரியுமே, தைவானுடைய எதிர்க்கட்சி தலைவர் சீனாவில் இருந்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ சீனாவுக்கு ஆதரவான ஒரு கட்சி தைவானுக்கு வந்துருச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆங் சாங் சூகி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வரும். வேர்ல்டு பொலிட்டிக்ஸே அப்படியே தலைகீழ உருண்டாது. அந்த அளவுக்கு எலெக்ஷன் நிரம்பி இருக்கக்கூடிய வருடம் தான் 2024. யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரியா, அசர்பைஜான், பெலரஸ், பெல்ஜியம், போஸ்னியா, யூரோப்பிய யூனியனுடைய பாராளுமன்ற எலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது, ஃபின்லாண்டில் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் இருக்குது, ஜெர்மனியில் எலெக்ஷன் இருக்குது, ஜோர்ஜியாவில் இருக்குது, ஐஸ்லாந்தில் இருக்குது, லித்துவேனியாவில் இருக்குது, மோல்டோவாவில் இருக்குது, போர்ச்சுகல் இருக்குது, போலந்தில் லோக்கல் எலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது, ரொமானியாவில் இருக்குது, ஸ்லோவேக்கியாவில் இருக்குது, ஸ்பெயினில் இருக்குது, யுனைடெட் கிங்டம் யூகேல இருக்குது, ஆப்பிரிக்க நாடுகள் பல நாடுகள் இருக்குது, ஆஸ்திரேலியாவிலும் நார்த்தன் டெரிட்டரி ஜெனரல் எலெக்ஷனும் அதே மாதிரி குயின்ஸ்லாந்து ஸ்டேட் எலெக்ஷன் அப்படிங்கிறதும் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஸோ 50க்கும் அதிகமான நாடுகள் எலெக்ஷனை 2024 சந்திக்க போகிறாங்க. அப்போ இந்த எலெக்ஷனில் நிறைய ஆட்சி மாற்றங்கள் வரலாம், ஆட்சி அப்படியே நிலைநிற்கலாம். அதை பொறுத்து அவங்களுடைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகலாம். நட்பு நாடுகள் எதிரி நாடுகளாக மாறலாம், எதிரி நாடுகள் நட்பு நாடுகளாக மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். 2024 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரொம்ப ஷாக்கிங்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸை நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ப்ரிடிக்ஷன்லாம் கிடையாது, கண்டிப்பாக நடக்கக்கூடியது. மக்களுக்கு இதை இப்போவே சொல்லிடுங்க. ஐயா ராசா, நம்ம நினைக்கிற மாதிரி 2024 அவ்வளோ சாஃப்டாலாம் இருக்க போகிறது கிடையாது, ரொம்ப ஹார்டாக தான் இருக்க போகுது. அதற்கான சாம்பிள் வீடியோவை தமிழ் பொக்கிஷம் விக்கி போட்டிருக்கான், பார்த்துக்கோயா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை தட்டி விட்டுட்டிங்கன்னா அவங்களும் இந்த எஃபெக்டை கொஞ்சமாக உணர்ந்து கொள்வார்கள். ஸோ நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.